மனசில் எண்ணம் கொண்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் படித்தரங்கள் உண்டு. அந்த படித்தரங்களும் நம்ம ஏற்படுத்திக்கிட்டது இல்லை. உங்கள் அதிகாரத்தை வச்சோ செல்வத்தை வைத்தோ நம்ம தீர்மானம் பண்ணுறோம் இல்லையா? அந்த படித்தரத்தை பற்றி இறைவன் அறிவிக்கலை. அவனிடம் படித்தரங்கள், இறைவனிடம் படித்தரங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. மனசில் எண்ணம் கொண்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதற்கு படித்தரங்கள் உங்களுடைய இறைவனிடம் உண்டு. மக்களில் எவ்வளவோ பேர், இன்னும் சொன்னால் பெரும்பான்மையான மக்கள், அவர்களை பற்றி யாருக்குமே தெரியாது. அங்கே வாழக்கூடிய அந்த மக்கள், தங்களோடு வாழக்கூடிய அந்த மக்களை பற்றி பலருக்கும் தெரியாமல் இருக்கு. ஆனால் அவர்களை பற்றி அவருடைய இறைவனுக்கு தெரிந்ததாக இருக்கிறது. நம்ம எல்லாருமே எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா நம்ம வாழணும்னு நினைக்கிறோம். அதுதான் படித்தரம். ரொம்ப பிரபலமாகணும், பிரபலமானா தான் எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ பேருக்கு பிரபலம், ஊர் பூரா பிரபலம், நாடு பூரா பிரபலம், உலகம் பூரா பிரபலம், இது படித்தரம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அவருடைய இறைவனும் அந்த படித்தரத்தில் இருக்கிறார்களா நமக்கு தெரியாது. ஆனால் இறைவன் இங்கே சொல்லக்கூடிய படித்தரம் என்பது அவர்கள் செய்த அந்த மனதில் கொண்ட அந்த எண்ணத்தை கொண்டு அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கான படித்தரம். நம்ம அவங்கள பார்க்கும்போது சாதாரண மக்களாக தெரியும். வந்தாங்க, வாழ்ந்தாங்க, போனாங்க, இருந்ததே தெரியாது அப்படின்னா அவங்களுக்கு எந்த பாக்கியமும் இல்லாத மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க. இப்போ எப்படியாவது நம்மளை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிடணும், அப்போ தான் நமக்கு கடவுள்கிட்ட அருள். போட்டி போட்டுக்கிட்டு வணக்க ஸ்தலங்களுக்கு மனிதர்கள் போகிறதே எப்படியாவது கடவுள்கிட்ட நமக்கு கடவுளோட பார்வையில் நம்ம பட்டுறணும். அவரை நேரில் போய் பார்த்துட்டு கடவுளோட பார்வை நம்ம மேலே பட்டுட்டா நம்மளுக்கு நல்லது கிடச்சிடும் அப்படின்னா போட்டி போட்டு. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய, அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கு கூலி இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியல, இவங்களும் சொல்லலை. ஆனால் அதுதான் நமக்கு கிடைக்கும் போல தெரியுது அப்படின்ற எண்ணத்தை இவங்க ஏற்படுத்துகிறாங்க. அவருடைய எண்ணத்திற்குரிய கூலி அவருடைய இறைவனத்தில் உண்டு, ஒவ்வொரு மனிதனுக்குமே உண்டு. அது விளங்குனா இவருக்கு இந்த போட்டி போட மாட்டாங்க. எனக்கும் அங்கே மரியாதை கொடுக்கணும், நானும் அங்கே முன்னாடி போய் நிற்கணும், ரொம்ப நேரம் கடவுளுக்கு முன்னாடி நான் நிற்கணும், அதெல்லாம் விட்டு விளையிடுவாங்க. நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த நல்ல எண்ணத்திற்கு இறைவனிடம் படித்தரங்கள் உண்டு.